Dear friends, நான் உங்கள் சத்யா from SS Academy கோவை and SS Sports India. T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஆமாம், இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் 2007 அதில் நிறையா மேட்சஸில் நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருந்தது. அதில் நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப்பில் டையான மேட்ச். ஆமாம், உங்களுடைய கெஸ் சரிதான். அதுவும் கேட்கவா வேணும், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். அந்த மேட்ச் தான் T20 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு டையான மேட்ச். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை? அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். இப்போவும் அப்படி தான் இருக்குது. அந்த மேட்சை பற்றி பார்க்கலாமா? எஸ், இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங். இந்த T20 வேர்ல்டு கப் 2000 நடந்த வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. இந்த மேட்ச் டர்பனில் நடந்தது. இது ஒரு லீக் மேட்ச். அந்த லீக் மேட்ச்சில் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் 20 ஓவர்ஸில் இந்தியா 141 for 9. ராபின் உத்தப்பா 50 ரன்ஸ். நம்ம MS தோனி தான் அப்போ கேப்டன். அவர் 33 ரன்ஸ். இர்ஃபான் பத்தான் 20 ரன்ஸ். மேட்ச்சு 141 for 9. சரி, 141லாம் ஈஸியாக அடிச்சிடலாம், அப்படி தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் பாகிஸ்தான் செகண்டு பேட்டிங் சேசிங் ரெடியாகிறாங்க. சரி, 141 ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் இறங்கும் பொழுது ரன்ஸ் வருது, விக்கெட் போகுது, ரன்ஸ் வருது, விக்கெட் போகுது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் வின்னிங், அந்த 2 ரன் அடித்தா வின்னு. அந்த 2 ரன் அடித்தா வின்னுங்கிற சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் பேட்டர் அடிச்சுட்டு போகிறாரு. நம்ம ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, தோனியோட எக்ஸலண்ட் ஃபீல்ட் செட்டப் அண்ட் பவுலிங்கும் நல்லா இருந்தது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரன் அவுட் பண்ணிடுறாங்க. ஸ்கோர்ஸ் 11. பாகிஸ்தான் 141 for 7. இப்போது மேட்ச் 2 டீமும் ஒரே ஸ்கோர் 141. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர் ஓவர். அப்போ சூப்பர் ஓவர் கிடையாது. அதனால் பவுல் அவுட். அப்போ அதாவது 2 டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை யார் பவுலர்ஸோ அதை சூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு ஓவர் டோட்டலாக பண்ணணும். இதில் யார் லீடிங்காக எந்த டீம் அந்த ஸ்டெம்பை ஹிட் பண்ணணும். பேட்ஸ்மேன் இருக்க மாட்டாங்க, ஒன்லி விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. இந்த பவுலர்ஸ் பவுல் பண்ணி நோ பால், ஒய்டு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்டிக்கை அட்டாக் பண்ணணும். இதுதான் ரூல், பவுல் அவுட்னுடைய ரூல். அப்போது பாகிஸ்தான் டீமில் 3 பவுலர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. இந்தியன் டீம்லேயும் 3 பவுலர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த 3 பவுலர்ஸ் செலக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்துடுறார். அதில் தோனி, அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், தோனி பின்னாடி விக்கெட் கீப்பிங், அவர் ஒரு ஸ்பெஷல் விக்கெட் கீப்பர் அண்ட் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் MS தோனி. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி கரெக்டாக உட்கார்ந்துருப்பார், ஒரு மாதிரி முட்டி போட்டு உட்காந்துருப்பார். இதே பாகிஸ்தான் விக்கெட் கீப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். இந்தியன் டீமில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் என்ன ஃபேன்ஸ்லேருந்து கமெண்டேட்டர்ஸ்லேருந்து எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னு, இவங்க எல்லாரையும் மிங்கிள் பண்ணி பவுல் அவுட்டுக்கு தோனி சூஸ் பண்ணுவார்னு. ஆனால் தோனி சூஸ் பண்ணது வீரேந்திர சேவக், ஹர்பஜன் சிங் அண்டு ராபின் உத்தப்பா. எப்படி பாருங்கள், இதெல்லாம் திங்க் பண்ண முடியுமா? அங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3மே பாகிஸ்தான் டீமில்.
நம்ம ஆட்கள் வந்து வீரேந்திர சேவக் போடுறாரு, சும்மா அப்படியே நேராக வந்து பாலை தூக்கி போடுறாரு. அவர் பார்ட் டைம் பவுலர் தானே, ஆனால் கரெக்டாக வந்து ஸ்டம்பில் ஹிட் ஆகுது. ஒன்று அந்த சைடு ஃபாஸ்ட் பவுலர், நோ, பாகிஸ்தான் வந்து 0. நம்ம இப்போ அடுத்தது ஹர்பஜன் சிங் வந்து போடுறாரு, ஸ்ட்ரைட்டாக ஸ்டம்பை ஹிட் பண்ணிடுது. நம்ம 2 பாகிஸ்தான் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் அவங்க திரும்ப அவர் உமர் குல் ஒய்டு. திருப்பி 3வது இது ராபின் உத்தப்பா வந்து திரும்பவும் தோனி அங்கே உட்காந்துருப்பார் ஸ்டம்புக்கு பின்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி முட்டி போட்டு கீப்பர் பொசிஷனாக உட்காந்துருப்பாருன்னா நம்ம நார்மலாக உட்கார முடியாது. கரெக்டாக வந்து பாலை போடுவாங்க, ஸ்டெம்பில் ஹிட் ஆகிடும். நம்ம 3 அங்கே பார்த்தீங்கன்னா 0. இப்போ வந்து அஃப்ரிதி வந்து போடுவார், அது ஒரு ஒய்டு. அப்போது 3-0 இந்தியா. பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கர ஒரே த்ரில்லிங் மூமெண்ட்டு, அந்தளவு ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு பவுலர் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்குறது அதுதான். அப்போ இந்தியா வந்து அந்த லீக் மேட்ச்சில், பரபரப்பான லீக் மேட்ச்சில் இந்தியா வந்து பவுல் அவுட் மெத்தடில் இந்தியா வந்து பாகிஸ்தானை வின் பண்ணிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி சுவாரஸ்யமாக இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS அகாடமி கோவை. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.